இப்ப கார்ல வரும்போது வந்துச்சு அந்த கனவு. அதுல பாக்குறேன் இதே மாதிரி ஊட்டியில டால்பின் நோஸ்ல நீங்களும் இன்னொருத்தரும் கைய புடிச்சு நடக்கிற மாதிரி டால்பின் நோஸ்ல ஒரு கனவு வந்தது. அதாங்க எனக்குமே தெரியல. அதுவும் அந்த பையனுக்கு நல்ல தாடி, உனக்கே தாடி இருந்தா வேற பிடிக்குமா, நல்லா விராட் கோலி மாதிரி தாடி, அதே மாதிரி ஹேர் கட் நல்லா ஃபிட்டா வேற இருக்கான். அவன் கைய புடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஆட்டின்னு இப்படியே நடந்து போறீங்க. அதான் தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் அவன் கூட போன? என்கிட்ட இல்லாத அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? சந்தேகப்படுறேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? நான் டவுட்ல கேட்டேன். நான் அப்புறம் என்னத்துக்கு கேட்டேன்? இந்த சந்தேக புத்திய வச்சு ஆம்பளைங்களே இப்படிதான் சந்தேக புத்திய வச்சுட்டு இருக்கிறது. எப்ப பாரு திருந்துக்க. அதான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க. அது என்ன, நீங்க வந்தா உங்களுக்கு வந்தா டவுட், எங்களுக்கு வந்தா என்ன சந்தேகம்? டவுட் தானே சந்தேகமே. கேடு கட்ட இதோட நான் வாழ விரும்பல. ஒரு கனவு வருதுடா. அந்த கனவுல நம்ம ஏதோ பொண்ணு கூட இருக்கோமா, அதனால அவங்க கோச்சிக்கிட்டு நம்ம கூட சண்டை போடுறாங்க. இப்ப இதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்து நீ ஒரு பையன் கூட இருந்தேன்னு சொன்னோம்னா என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறது பேர் என்ன? டவுட்னாலும் சந்தேகம்னாலும் ஒண்ணுதான். ஆனா இங்கிலீஷ்ல பேசும்போது டவுட் ரொம்ப நார்மலா இருக்கு. தமிழ்ல சந்தேகம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப படப்படுறேன். ஐயோ என்ன பார்த்தா சந்தேகப்படுறான், என் புருஷன் சந்தேகப்படுறாங்க. ஆனா இப்ப ஒரே டவுட், உங்க வைஃப் சந்தேகப்படுறா, டவுட் பண்றாளா? அவன் என் மேல டவுட் பண்றான், நான் அவன் மேல டவுட் தான் பண்றேன். ஆனா சந்தேகம்ன்றான். நீங்க சந்தேகம் தான் பண்றீங்க. தெரியுமா, இவர் சந்தேகம் தான் பண்றாரு. ஆம்பளையே ஹெல்ப் பண்ணலைன்னா என்னதான் பண்ண முடியும்? எனக்கு ஒரு டவுட் இல்ல, சந்தேகம்னே சொல்லலாம். கனவுல வந்ததுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு சந்தேகம். சம்சாரம் திரும்பிருச்சா? ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் நேரம் அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சா? இந்த பாரு, வயசுல பெரியவரெல்லாம் பேசுற அளவுக்கு வச்சுக்கிறது. அவர் மேலேயே ஒரு பொண்டாட்டிக்கு சந்தேகம். அப்படி இருக்கும் போது இப்ப நீ சந்தேகப்பட்டீங்கன்னா இப்ப என்ன நினைப்பாங்க? சிரிச்சுமா கண்ட நாயெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு விட்டியா? பண்ண மாட்டேங்க. பாருங்க, இவன் மேலேயே 1008 பொம்பளை கேஸ். இவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ற லெவலுக்கு புருஷன் எப்படிப்பட்ட தெரியுமா? ராமருக்கு ஏத்த சீதைங்க. வாடிய சீதை சந்தேகப்படுறது இப்பதான்டா ஹெவியா சந்தேகப்படுவாங்க.